என் பேரை வச்சு படம் எடுத்து அப்புறம் ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா வந்து நமக்கே பேக் ஃபயர் ஆகிடும். அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு. விஜய் சேதுபதி அவங்ககிட்ட ஜஸ்ட் வெரி டவுன் டு அர்த்தா, இப்போவுமே அந்த சேம் அந்த பேஷனேட் ஆக்டரா, ஒரு நல்ல மனிதா அப்படியே இருக்கு அந்த செட்டில். ரம்யா பீட்சா அப்போ நாங்கள் பார்த்தது, அதுக்கு ஒரு 2 குழந்தையோடு இருக்கிறோம் நாங்கள். அது இந்த படத்தை 2 குழந்தைங்களுக்கு அம்மா அப்படின்னு தெரிஞ்சு ஓடினாங்க. இவங்க மட்டும் தான் முன்னாடி வந்தாங்க. நான் அப்போதே சொன்னேன் 2 குழந்தைங்களுக்கு அப்பா தான் சேது அப்படின்னு சொன்னால் கூட யாரும் வரல. ஒரு 10 நாள் கழிச்சு இவங்க ஒரு மாண்டேஜ் சொன்னாங்க. தனுஷா வந்து ஒரு மாண்டேஜ் சொல்கிறாங்க. ஒரு சாங் மாண்டேஜ் வந்து இவங்க எழுதி இவங்க ஒரு மாண்டேஜ் எங்களுக்கு சொன்னாங்க. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. காப் ஸ்டோரி முதல்ல அருண் பண்ணலான்னு சொல்லும்போது எனக்கு செட் ஆகுமான ஒரு டவுட் இருந்தது. போலீஸ் யூனிஃபார்ம் போய் ஆஃபீஸில் யூனிஃபார்ம் போட்டு பார்த்தோம். பட் ஆக்சுவலாக வந்து இப்போ அரவர மனசில் 2 பேரும் ஷூட்டுக்கு கிளம்பணும். எனக்கு செட் ஆகலான்ற ஒரு ஃபீல் மட்டும் தான் இருந்தது. அது முதல்ல மீஸ் எந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலாம் இருந்தது. அப்போது நான் அருண்கிட்ட சொன்னேன், மீஸ் இல்லாமல் ட்ரை பண்ணலாமா, எதுவும் வீரன்னா மீசில் தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, அதை எடுத்துகிட்டு க்ளீன் செவலில் பண்ணலாம் காப் ஸ்டோரின்ற மாதிரி ட்ரை பண்ணோம். கடைசியில் மீஸ்லாம் ஆச்சுன்னா சொல்லி அருண் வரைஞ்சி பார்த்தோம். ஸோ அப்படி தான் ஆரம்பித்தோம். ஸோ காப் ஸ்டோரியும் பேச ஆரம்பித்ததுக்கப்புறமா டைட்டில் என்ன வைக்கலான்னு போது ஒரு 10 டைட்டில் கிட்ட பேசணும். எல்லாம் கொஞ்சம் ஓவர் அப்படி அண்டர் அப்படின்னு போட்டும்போது அருண் ஒரு நாள் சொன்னார், சேதுபதி வச்சுக்கலாம் நண்பா அப்படின்னு. நல்லா இருக்கு நண்பா, ஆனால் ரொம்ப ஓவர் சீனாக இருக்குது, அது பார்த்துக்கோங்க அப்படின்னும். பட் ஆனால் அதான் கரெக்டாக இருக்குது, ஒரு நாள் கெத்தாக இருக்குது, அது கரெக்டாக நண்பா. பட் என் பேரை வச்சு படம் எடுத்து அப்புறம் ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா வந்து நமக்கே பேக் ஃபயர் ஆகிடும். அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு. இல்லை அப்போ ஏன்னா எனக்கு கதை பிடிச்சது, அதை விட எனக்கு கதை மேலே இருந்த நம்பிக்கை வந்து ஒரு 50% விட எனக்கு அருண் மேலே இருந்த நம்பிக்கை தான் 100%. ஏன்னா பன்னியாகுமரி மாதிரி படம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய சென்சிபிலிட்டி வேணும். அது ஒரு முதல் பட இயக்குனருக்கு முதல் பட வாய்ப்புங்கிறது எவ்வளோ முக்கியம், அது எவ்வளோ நம்ம பயன்படுத்தணுங்கிற சென்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். பட் அப்படிப்பட்டவரால் பன்னியாகுமரி படத்தில் நம்பிக்கை வச்சு எடுக்கிறாருன்னா அதுக்கு எவ்வளோ சென்ஸ் வேணும், அந்த சீன்ஸ் மேலே இருக்க கான்ஃபிடென்ட்டாக எனக்கு. ஸோ அருண் மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருந்தது. அருண் நம்பி தான் போனோம். பட் எங்கள் 2 பேரோட பெரிய நம்பிக்கையை வந்து ஒரு மாதிரி திமுறாக உட்காந்தது யாருன்னா எங்கள் கேமராமேன் தினேஷ் தான். அவன் தான் அவ்வளோ நம்பினாப்புல, உங்களுக்கு மாஸ் செட்டாக வந்துருந்தா நீங்கள் நம்புங்க பிறகு பண்ணுங்கிறதுனாப்புல. ஸோ இப்படி தான் சேதுபதி படம் உருவாச்சு. பட் முதல்ல இங்கே வந்திருந்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்டு முக்கியமாக பேசின கருப்பழனி சார், சித்தார்த் சார், சிபி அண்ட் சக்தி, நான் எதிர்பார்க்கல, அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ சிறப்பாக இருந்தது. ஃபஸ்ட் ஸ்டேஜில் என்னை பற்றி என்னோடய சக நடிகர்கள் பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறது, அவ்வளோ ஈகோ இல்லாமல் அவ்வளோ ஸ்வீட்டாக பேசுனீங்க. அந்த சித்தார்த் சார் முக்கியமாக வந்து பீட்சா படம் பார்த்துட்டு அவர் பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி கைகாலெலாம் நடுங்கி வேர்த்து சித்தார்த் சார் பண்ணி பேசினாப்புல அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அந்த மனுஷன் இன்னமும் அதோட பல மடங்கு லவ் எம்எல்ஏ செலுத்துறாரு. சார் ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ சார். நான் இந்த படத்தோட மியூசிக் நிவாஸ் பேசுனா, நிவாஸ் எத்தனை பேர் வந்துருக்காங்க மொத்தமாக எல்லாரும் சொல்கிறேன். நிவாஸ் பிச்சு பாட்டில் கலக்கிடாப்பில் அந்த லைவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் தெகிடியில் அந்த சாங் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்ச சாங். இந்த பாட்டு போட்டுனா நிவாஸ் வந்து பாட்டு நல்லா இருக்கானா, உங்களுக்கு பிடிச்சிருக்கானா படம் ஹிட். நான் சொன்னேன், நீ கலக்கிட்ட நிவாஸ் பிச்சுட்டேன்னு, அதுக்கு சாட்சி தான் அது. உன் பேர் ஒரே முறை சொல்லும் போது சரி அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது. வாழ்த்துக்கள். ரம்யா பீட்சா அப்போது நாங்கள் பார்த்தது, அதுக்கு ஒரு 2 குழந்தையோடு இருக்கிறோம் நாங்கள். அது இந்த படத்துக்கு முதல்ல ரம்யாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ரம்யா இஸ் ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர், செம்ம ஆக்டர். அவங்க கூட நடிக்கிறது வந்து பெரிய அல்லில்லை தான் ஆக்சுவலாக. என்ன எல்லா சீனியும் எனக்காவது மொழி தெரியும், நான் புரிஞ்சுட்டு 4-5 கேள்வி கேட்டு ஏதோ ஒன்று பண்ணி அப்படியே எஸ்கேப் ஆகிடுவேன். ரம்யா அப்போ கேட்டு தப்புன்னு உடனே சுட்ட தோசை மாதிரி சூடாக வந்து ரெடியாக தப்புன்னு பண்ணிட்டு போயிடுவாங்க. ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். எங்கள் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டு தான் எங்கள் 2 பேரும். ஆக்சுவலாக இவங்களை பற்றி ஒரு ஸ்வீட்டான நியூஸ் இருக்குது. அதான் ஒரு 15 நாள் இருக்குமா, ஃபேமிலி போர்ஷன் 15 நாள் எடுத்தோம். ஒரு 10 நாள் கழிச்சு இவங்க ஒரு மாண்டேஜ் சொன்னாங்க. தனுஷா வந்து ஒரு மாண்டேஜ் சொல்கிறாங்க. ஒரு சாங் மாண்டேஜ் வந்து இவங்க எழுதி இவங்க ஒரு மாண்டேஜ் எங்களுக்கு சொன்னாங்க. 2 பேரும் அவ்வளோ இயல்பாகவும் சரி, கேமரா பயணம் இதோட மானிட்டர் பார்க்கலான்னு சொன்னால் ஒரு இடம் நடிச்சு காமிக்கிறாங்க. இந்த அளவுக்கு கத்தினா போதுமா இல்லை இதோட அதிகமாக கத்தணுமான்னு சொல்லி வாழ்லாம் ஏற்றி காட்டுறாங்க. அவ்வளோ சென்சிபிளான அவ்வளோ க்யூட்டான குட்டஸ்.
ஒரு நாளாக இங்கே வந்து எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிச்சவங்க இந்த அத்தனை அன்பான உள்ளங்களுக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். சேதுபதி இட்ஸ் அகெயின் ஒரு இம்பார்ட்டன்ட் மூவி இன் மை லைஃப். தமிழ் மறந்த மாதிரியெல்லாம் இருக்குது. தமிழ் அவ்வளோ நல்லா தெரியல. இவங்க எப்போவுமே இவ்வளோ நாளாக நீங்கள் தமிழ் ஒழுங்காக கற்றுலையா ரம்யான்னு கேட்டுருந்துச்சு ஒரு நாள். பட் ஐ டோன்ட் நோ ஐ ஹேவ் தட் இந்த ஒரு நர்வஸாக இருக்குது. பட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஒரு குடும்பமாக மாறிட்டோம் ஆக்சுவலி இந்த படத்துக்கு அப்புறம். ஒரு 10-15 டேஸ் தான் அவங்க ஷூட்டிங் லொக்கேஷனில் இருந்துச்சு. ஆனால் ஒரு குடும்பமாக 2 குழந்தைகள் அவங்க நம்ம விட ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஐ மீன் பிஹேவ் நாட் ஆக்டிங் அவங்க பிஹேவ் பண்ணியிருக்கு. அண்ட் விஜய் சேதுபதி அவங்ககிட்ட பிகாஸ் நான் பிஸாக்கு அப்புறம் இந்த படத்தில் தான் இந்த லொக்கேஷனில் தான் அவங்கள பார்த்துருக்கு. அடிக்கடி ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருக்கு. பட் இவ்வளோ லைக் ஒர்க்கிங் அந்த ஒர்க் பண்ணுறது இந்த படத்தில் தான். ஆனால் சார் அவங்க அதே மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் ஐ நோ ஹீஸ் ரீச் அந்த சக்ஸஸ் லெவல் வந்து வேறு லெவல் போயிருந்துச்சு. ஆனால் அவங்க அந்த சித்தார்த் சொன்ன மாதிரி வெரி டவுன் டு எர்த்தாக இப்போவுமே அந்த சேம் அந்த பேஷனேட் ஆக்டராக ஒரு நல்ல மனிதராக அப்படியே இருக்குது அந்த செட்டில். அண்ட் அருண் குமார் ஹியர் கோர்ஸ் இஸ் ஹியர் டு ஸ்டே. பனியாரும் பத்மினியும் அதுக்கப்புறம் சேதுபதி அண்ட் அவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ல ஒரு ஃபேமிலி இன்க்ளினேஷன் நிறைய இருக்கும். பிகாஸ் இந்த படத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும். ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டராக ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக கண்டிப்பாக இந்த படத்தில் அந்த ஃபேமிலி போர்ஷன் நல்லாயிருக்கும். இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் போலீஸ் அந்த மாஸ் இருக்கும். ஆனால் மாஸ் பேலன்ஸ் பண்ண மாதிரி அந்த ஃபேமிலி அந்த இன்டிமசி எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தியேட்டரில் வரப்போகிறது. ப்ளீஸ் கோ வாட்ச் த மூவி இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. இந்த படத்தில் என்னென்னா அருண் அதாவது நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் தள்ளி என்னை வந்து இப்போ நாராஜா சாங்லாம் வந்து அருணோட ஒரு இது இல்லைன்னா வந்து அந்த சாங் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்காரு. அருணுக்கு என்னென்னா ஒரு மியூசிக் தெரியும். ஸோ அவர் மியூசிக் தெரியிற டேரக்டரோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது எனக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி அருணுக்கு வந்து அது ஓகே அதை இமேஜின் பண்ணி பார்த்து புரிஞ்சு பார்த்து அப்படி இருக்கும்போது ஐ ஹேட் அ வெரி குட் டைம் ஒர்க்கிங் இன் திஸ் மூவி. அண்ட் மை ப்ரொடியூசர் ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட் அண்ட் மை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் எவ்ரி ஒன் அந்த டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சேதுபதி படம் காரணமாக இருந்தேன் விஜய் சேதுபதிக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா சேது இல்லைன்னா அந்த ஸ்கிரிப்ட் அடுத்த லெவல் மூவ் ஆகிருக்காது. அண்ட் ரம்யா 2 குழந்தைங்களுக்கு அம்மா அப்படின்னு தெரிச்சு ஓடினாங்க. இவங்க மட்டும் தான் முன்னாடி வந்துருந்தாங்க. நான் அப்போவே சொன்னேன் 2 குழந்தைங்களுக்கு அப்பா தான் சேது அப்படின்னு சொன்னால் கூட யாரும் வரல. தேங்க்யூ ரம்யா. தேங்க்யூ ஃபார் வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் நாமத்துக்குமார் சார் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படத்தில் 4 பாட்டு எழுதியிருக்காரு. 4மே செம்மையாக வந்திருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஆள். வாலி சார் கிட்ட நான் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும் அதே கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்து எனக்கு கூட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.